ஹாய் guys, எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அஜித் பாலாஜி ஃபார் அஜய் ரிவீல்ஸ். இன்னைக்கு பாட்காஸ்ட்டில் பேரன்போடு பறந்து போகலாம், இல்லை பறந்து பேரன்போடு எப்படி வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ரெண்டு படத்தை பற்றின ஒரு சில விஷயங்கள் நான் ஃபீல் பண்ணதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு பாட்காஸ்ட்டே. முக்கியமாக வீடியோவில் வர இமேஜஸ் எல்லாம் கண்டுக்காதீங்க. அது சும்மா ரேண்டமாக போடப்பட்ட இமேஜஸ். ஏன்னா எடிட் பண்ணுற அளவுக்கு எனக்கு நேரமும் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுக்கு எனக்கு நேரங்கள் குறைவாக இருக்கனால நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆப்டிவான இமேஜஸ் போடணுன்றது ஒரு ஆசையாக தான் இருக்குது. பட் அதுக்கு இன்னும் ரொம்ப டைம் தேவைப்படும். அப்படிங்கிறதுனால அதை தவிர்த்துட்டு இந்த ஒரு பாட்காஸ்டோட ஆடியோ மட்டும் கேட்டு ரசிங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. அண்ட் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிது, அண்ட் இந்த படங்களும் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கரெக்ட் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி பறந்து படம் முடிச்சதுக்கப்புறமா அதை பற்றின ஒரு சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஒரு பாட்காஸ்ட் வந்து போடுவேன் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இது. பறந்து படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி பேரன்பு படத்தை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் பேசணும். அதை தாண்டி இந்த படத்தோட டைரக்டர் ரீசெண்டாக எனக்கு என்ன வந்து சிரிப்பாக இருந்துச்சு அப்படின்னா, சிரிப்பாக இருந்ததில்ல, நான் இதை ஒரு கொடுமையான ஒரு விஷயமாகவும் பார்க்குறேன். ஏன்னா ஒரு படம் எடுத்த படைப்பாளர் வந்துட்டு இப்போ இருக்கிற இன்ஃப்ளூயன்சஸ் அண்டு ஒரு இன்டர்வியூ வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அங்கே ஒரு கட்டமைப்பு மாதிரி உருவாயிருச்சுங்க. இந்த ஒரு என்ன சொல்கிறது, ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிற விஷயம். என்னென்ன வகையிலலாம் ப்ரொமோஷன் பண்ண முடியும், எப்படியெல்லாம் ப்ரொமோஷன் பண்ண முடியும்னு பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு செட் ஆஃப் எப்படி சொல்கிறது, இன்டர்வியூஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு போய் மீம் பேஜஸில் போஸ்ட் போடுறதா இருக்கட்டும், இல்லை ஒரே டைப் ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸை கூப்பிட்டு போயிட்டு அவங்களோட பேஜஸ்லலாம் ஒரு அவங்க எந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவாங்களோ அதோடு சேர்ந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிருக்காங்க. பட் இந்த ஒரு விஷயத்த ராம் அவர்களும் பண்ணுவார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் அவரும் அந்த ஒரு காலகட்டத்துக்கு உள்ளாயிருக்காரு. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி படம் எடுக்கிறத விட இப்போ செல்லிங் த மூவி இஸ் டஃப் அப்படிங்கிற மாதிரி அவரும் வெற்றிமாறவங்களும் ஒரு கான்வர்சேஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஈவன் இப்போ வந்து பரத்வாஜ் ரங்கன் அவர்களோட இன்டர்வியூஸே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூ எடுத்து வச்சிருப்பாரு. அதை பார்க்கும்போது நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். பட் இங்கே வந்துட்டு ரொம்ப சேச்சுரேட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இருக்கிற எல்லாருமே இன்டர்வியூஸ் கொடுக்குறாங்க. எல்லாரை பற்றியும் பேசும்போது இது எனக்கு வந்து ரொம்ப சேச்சுரேட்டாக இருக்குது. பட் அதுலேயும் ஸ்டில் தாண்டி அழகழகான விஷயங்கள் வர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். பேரன்பு அப்படிங்கிற இந்த ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி இவர் இன்டர்வியூவில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். யாருனாலையும் நம்மளை வாண்டடாக ஹர்ட் பண்ண முடியாது, அவங்களுக்கான சிச்சுவேஷன், அதனால் அதை பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே இங்கே நல்லவங்க தான், அவங்களுக்கும் அந்த விஷயம் தெரியும். அவங்க நம்மளை வேணும் தான் ஹர்ட் பண்ணிட்டாங்க, இல்லை அந்த சூழ்நிலை அப்படி, பட் திரும்ப வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஒரு மனுஷனால் எப்படி இந்த உலகத்தை எவ்வளோ அழகாக பார்க்க முடியுதுன்னு எனக்கு ஒரு ஆச்சரியம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா தான் அந்த பேரன்பு படம் மறுபடியும் ஒரு ரீவாச் பண்ணேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அந்த படத்தோட கிளைமேக்ஸில் அப்படி ஒரு விஷயத்த யாருனால எழுதியிருக்க முடியும் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் என்னால் முடியல. மேபி அந்த படம் பார்த்ததுக்கப்புறமா வாழ்க்கையை நான் பார்க்குற பெர்ஸ்பெக்டிவே நிறையா விதங்களில் மாறி இருக்குது. மேபி ஒரு ரேஜாக கோவமாக தொட்டத்துக்கெல்லாம் கோவப்பட்டுட்டு ஃபிசிக்கலாக என்னால் யாரும் அப்யூஸ் பண்ண முடியாது, பட் கற்றுவேன். அந்த மாதிரியான ஒரு பர்சனாக இருந்துட்டு தொட்டத்துக்கெல்லாம் கத்திட்டு இருந்தேன் புரிஞ்சுக்காமல். பட் இந்த ஒரு படம் பார்த்ததுக்கப்புறமா லைஃப்பை பார்க்குற அந்த பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு. ஸோ கம்போஸ்டாக ஓரளவுக்கு அட்லீஸ்ட் குறைச்சிருக்கேன் அப்படிங்கிறது உண்மை. அது என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்த வகையில் நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் சொல்லுவாங்க, என்னோட கதையை கேட்டால் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். செம்ம சூப்பரான ஒரு படம். எல்லோரும் லைஃப்பில் ஒன் டைமாச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு படம். அது எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க, அது உங்களுக்கு எந்தளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனிதர் எப்படி ஒரு உலகத்தை வந்து இவ்வளோ அழகாக பார்க்குறாரு. ஏன்னா அந்த படம் பார்க்கும்போதும் அந்த ஒரு கோணத்துலேருந்து பார்க்கும்போது இன்னொரு டைலாக்கள் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஒரு அழகான குழந்தை இருந்தோம், என்னை போய் ஏமாத்தணும் உங்களுக்கு தோணியிருக்குன்னா என்னை விட எவ்வளோ பெரிய கஷ்டம் உங்களுக்கு இருக்குது, அதனால் என்ன காரணம்னு கூட கேட்காம நகர்ற அந்த சீன் சீக்வன்ஸ், அந்த டைலாக். அதே இடத்துல அவங்க சொல்லுவாங்க, அவர் நல்லவர்னா அப்புறம் நம்ம யாரடி, அந்த மாதிரியான பாயிண்ட் எல்லாமே வந்துட்டு அவரால் மட்டும்தான் முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியம் தான். ஸோ பறந்து இந்த இடத்துல ஒரு காம்பினேஷனே எனக்கு பயங்கரமான கேள்விக்குறியாக இருந்துச்சு. சிவா வச்சு இவர் என்னடா பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ சிவா எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கும். ரொம்ப ஃபன்னான ஒரு ஆள். ஸோ அவரை கூட்டம் நீங்கள் சீரியஸ் பண்ண போகிறாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் படம் அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் படத்தில் ஏன் இந்த படம் முடியுது அப்படிங்கிற கேள்வியோடு தான் எழுந்து வருவீங்க. இது முடியாமல் இன்னும் கொஞ்சம் நீளலாமே அப்படிங்கிற ஒரு தோணல் உங்களுக்குள்ளே இருக்கும். அதையும் தாண்டி ஸ்டார்டிங் என்ன வரைக்கும் உங்களே அறியாமல் ஒரு சிரிப்பு. அண்ட் அந்த படத்தில் வர சின்ன எமோஷன் ரொம்ப எமோஷனாக பண்ணிங்க. சின்ன எமோஷன்ஸ்க்கு உங்களுக்கும் அந்த கண்ணு லைட்டாக கலங்கும். ஏன்னா நிறைய பேர் அவங்களோட லைஃப்னால கண் படிக்க முடியும். இந்த படத்தில் வந்து ட்ராமாட்டிக்கலாக எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறான், பெரிய ஆள் ஆகிறான், இல்லை குழந்தைய வந்துட்டு பார்த்துக்க முடியாமல் கஷ்டப்படுறான், கடைசியில் அவன் குழந்தைய பார்த்துக்கலாம், இந்த மாதிரி ஒரு ட்ராமாட்டிக்கலான ஒரு விஷயம் கிடையாது. டே டு டே ரெகுலர் லைஃப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, அதில் ஒரு 2 நாள் இவங்களோட லைஃப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து படத்தில் அளந்து அழகாக காட்டியிருப்பாங்க. ஏன்னா ஹீரோக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், கடன் வகையாக அது வகையாக.
ஸோ அந்த வகையில் அவன் பிஸ்னஸில் பறித்து பெரியாலே அவன் கடன்லாம் அடைச்சிட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ பார்ட் ஆஃப் லைஃப் அது இருக்க தான் போகுது. அது நீங்கள் எப்படி இது பண்ண போகிறீங்கன்றது அது தனியாக இருந்துச்சு. படத்தில் முக்கியமாக சொல்ல வந்த விஷயத்தை லாஸ்ட்டாக வந்து ஒரு சின்ன மெசேஜாக கன்வே பண்ணியிருப்பார். அது கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு மெசேஜாக தான் இருக்கும். அது படம் பாருங்கள், கண்டிப்பாக பார்க்கும்போது உங்களுக்கு அந்த விஷயம் புரிய வரும். ஸோ எனக்கு பர்சனலாக இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அழகாக இருந்துச்சுங்க. இன்னொரு ஸ்பெஷலான விஷயத்தில் இந்த படத்தில் என்ன சொல்லுவேன்னா மியூசிக். ஏன்னா இங்கிலீஷ் படங்களில் தான் நிறைய அந்த மியூசிக் ஜானர் வந்து பார்த்துருக்கோம். ஒரு சீன் சீக்வன்ஸுக்குமே அந்த பாட்டை வச்சு அந்த பாட்டால் கன்வே பண்ணி இப்படி போகிறதா இருக்கட்டும், அது ஒரு அட்வென்ச்சர் ட்ராவலாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த படமும் ஒரு அட்வென்ச்சர் ட்ராவலாக இருக்கும் பட்சத்தில் அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸ் எழுதி ப்ராப்பராக அந்த சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு பிடிச்ச நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் மியூசிஷியன்ஸ் வந்து பாட்டு பாடி இந்த விஷயத்தை வந்து கொண்டாட வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளே அறியாமல் இந்த படத்தோட ஸ்டார்டிங் இந்த வரைக்கும் ஒரு சிரிப்பு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது எல்லாத்தையும் கேரி அவுட் பண்ணது இந்த சாங்ஸ் வந்துட்டு ஒரு சில இடங்களில் தப்பாக போயிருந்தால் அதை வந்து கேரி அவுட் பண்ணிக்க முடியாது. பட் எல்லா இடத்துலையுமே இந்த சாங்ஸ் பக்காவாக போகிறதா இருக்கட்டும், ஒரு காமிக்கல் வேலை இருக்கிற விஷயங்களை கன்வே பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் எனக்கு டாப் ஆஃப் த டேபிள் எதுவாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சில சிச்சுவேஷனில் நம்ம லைஃப்பில் வந்துட்டு நமக்கு அந்த சிச்சுவேஷன் என்ன பண்ணோன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள வந்துட்டு தப்பாக நினைக்க வச்சிரும். ஒருவேளை இவங்க இதை பண்ணியிருப்பாங்களோ, ஒருவேளை இவங்க இந்த மோசமான விஷயத்தை செய்யக்கூடிய ஆள் தானோ அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட்டை வந்து வர வைக்கிறோம். பட் ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கப்புறம் இவங்க அப்படி பண்ணல, நம்ம இவங்க தெரியாமல் சந்தேகப்பட்டமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நினைப்போம். ஸோ அந்த மாதிரியான சீன் சீக்வன்ஸ் இந்த படத்தில் நிறைய இடங்கள் இருந்துச்சு. ஈவன் நமக்குமே அந்த மாதிரியான கேரக்டர்ஸை காட்டும்போது தோணும். அதாவது ராமை பற்றி அவர் இந்த ஒரு விஷயம் வைக்க மாட்டாருன்னு எனக்கு தெரிஞ்சனால அந்த சீனை நான் வேறு மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணேன். பட் என் பக்கத்தில் என் கூட உட்காந்து படம் பார்த்தவங்க இவங்க இந்த விஷயத்த பண்ணியிருப்பாங்க பாரு அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், அது நீ மற்ற படமாக இருந்தால் எதிர்பார்க்கலாம், இது ராம அவர்களோட படம், கண்டிப்பாக அது அப்படி இருக்காது, அப்படியே இருந்தாலுமே அது வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஸோ அதே மாதிரி தான் எக்ஸாக்டாக அந்த படம் இருந்துச்சு. ஏன்னா ஹீரோவாக இருக்கட்டும் ஹீரோயினாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு இடத்துல வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தப்பாக நினச்சிருவாங்க. பட் அந்த ஆப்போசிட் இருக்கிறவங்களோட உண்மையான நேச்சரே வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை தாண்டி ஒரு பழைய காதல்களை சந்திச்சுக்கிறாங்க. அந்த காதலர்கள் ரெண்டு பேரும் பேசுகிறத வந்துட்டு அந்த காதலியோட வீட்டுக்காரர் வந்து பார்க்குறாரு. ஸோ அவரோட கண்ணோட்டத்தில் இந்த காதல் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. சிம்பிளாக சொல்லியிருப்பார், தேர் இஸ் நோ எக்ஸ்ப்ளனேஷன் இன் லவ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான சீன் சீக்வன்சஸ் எல்லாம் நார்மலாக ஒரு படத்தில் வச்சாங்கன்னா எல்லா இடத்துலையுமே அது கொச்சையாக தான் தெரியும். அது எந்த அளவுக்கு கேவலமாக மோசமாக போர்ட்ரே பண்ண முடியுமோ பண்ணியிருப்பாங்க. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் யாருனாலையுமே பண்ணவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு அழகான ஒரு சீன் சீக்வன்சஸ் தான் இருந்துச்சு. அந்த ஒரு சீன் சீக்வன்சஸ் சிவா வந்து தன்னோட பழைய லவரை பார்க்குற அந்த ஒரு சீன் சீக்வன்சஸ். ஸோ மொத்தத்தில் பறந்து போ அண்ட் ஓவராலாக சொல்ல வந்த விஷயம் எல்லாத்தையும் நான் சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பலை. ஸோ டைம் இருந்தால் கண்டிப்பாக தேட்டரில் போய் ஃபேமிலியோடு உட்காந்து பாருங்கள். யார் வேணாலும் எப்போ வேணாலும் பார்க்கலாம். அது என்ன சொல்கிறது, நிறைய இடங்களில் கிராமத்துலேயே வந்துட்டு இப்படி ஒரு லைஃப் இருக்குது, இதை விட்டுட்டு ஏன் நகரத்துக்கு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நகரத்துலேயும் வந்துட்டு ஒரு அழகான ஒரு லைஃப் இருக்குது. ஸோ அதை எப்படி டேக்கிள் பண்ணிட்டு இப்போ இருக்கிற மக்கள் வந்து சுற்றிட்டு இருக்காங்க வேறு ஆப்ஷன் இல்லாமல் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் அழகாக சொல்லியிருக்காரு. எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நான் ரெகுலராக போயிட்டு வந்துட்டு இருக்க சிதலப்பாக்கம் ஏரியாவை இவ்வளோ அழகாக காட்ட முடியும் அப்படிங்கிறது இவரோட படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் சீன் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. ஸோ எனக்கு பர்சனலாக இந்த படம் ரொம்ப பிடிச்சது. ஸோ எல்லாருமே போய் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு பாட்காஸ்ட்டுக்கு. ஸோ இன்னும் நிறைய படங்கள், என் லைஃப்பில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள், அதாவது படங்களும் என் வாழ்க்கையும் அப்படின்ற மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களோட நிறைய பாட்காஸ்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். This is Ajit signing off. Have a good second. Hope the best to happen. Tada, bye bye. Take care.